கோலங்கள் கோலங்கள் அழகான கோலங்கள். அடடே, நான் இப்படிப்பட்ட ஒரு கோலத்தைய போட்டிருக்கேன். என் கண்ணே பட்டுடும் போல. இந்த தெருவுக்குள்ளேயே இந்த ஊருக்குள்ளேயே நான் மட்டும்தான் இவ்வளோ அழகா கோலம் போடுவேன். எல்லாருமே பார்த்துட்டு என் கோலத்தை தான் அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. பொங்கலுக்கு கோலப்போட்டி வைக்கும்போது நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸா வந்திருக்க வேண்டியது. என்ன நான் வாங்கி போட்டேன் கலர் ஒன்றும் சரியில்லை. நானா வாங்கி போட்டேன். இந்த மாமியா கேள்வி தான் இருக்கிற கலரை வாங்கி பார்த்து போட்டுட்டா. இல்லைன்னா நான் தான் அந்த கோலப்போட்டியில ஃபர்ஸ்ட் ப்ரைஸா வாங்கியிருப்பேன். எனக்கு தான் நல்லா பெரிய பீரோவா கிடைச்சிருக்கும். எல்லாம் என் தலை எழுத்து. இந்த மாமியா கேள்வி இருக்கிற வரைக்கும் வர்றது கூட ஒன்று கூட ஆண்டாது. ஆமாண்டி, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கிழிச்ச. எத்த நீங்க எப்ப வந்தீங்க? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. பார்க்கவே இல்லை. நீ புலம்பும் போதே நான் வந்துட்டேன். ஏண்டி என்ன சொன்ன? கோலம் போட்டிக்கு வைக்கும்போது நான் தான் நல்லா இல்லாத கலரை எடுத்தாந்து போட்டேன்னா நீ ஒழுங்கா கோலம் போட்டு இருந்தா அது எப்படி நல்லா இல்லாத இருந்திருக்கும்? கோலத்தை எவ்வளவு அழகழகா ஒவ்வொருத்தவங்களும் பார்த்து பார்த்து போடுறாங்க. நீ என்னடானா குத்து குத்தா மாவு எடுத்து அப்புன்னு அப்பி வச்சுதான் எப்படி உனக்கு பிரைஸ் கொடுப்பாங்க? பிரைஸ் இதுல நீ பிரைஸ் வேற வந்திருப்பியா? எத்தே நான் அப்படி சொல்லலை. இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம தான் ஊந்து ஊந்து கோலத்தை இழுத்துன்னு கடந்தோம். ஆனால் சின்ன பொண்ணு அப்படி போடவே இல்லத்தே. ஆமாம், நாம் ஒன்று கேட்டா நீ கூட வர ஆலட்சத்துக்கு உன் கோஷ்டி பின்ன எப்படி இருக்கும்? எத்தே உங்களுக்கு அவளை பற்றி தெரியல. ஏன் எனக்கே அவளை பற்றி தெரியல. எத்தே நம்ம கோலத்தை கையால் தானே போட்டோம். ஆனால் அவ எப்படி போட்டா தெரியுமா? ஒரு பெரிய பேப்பர் எடுத்தாந்து அப்படியே கீழே போட்டு அது மேலே பூரா மாவை கொட்டிட்டா. மாவை கொட்டி தூக்கணும் உடனே அந்த கோலம் பல்லு சின்ன வந்துடுச்சு. அது மேலே அழகா அவ கலர் அடிச்சு பர்ஸ் பிரைஸ் வாங்கிட்டா. அதனால தான் நான் 3வது பிரைஸா வந்துட்டேன். இல்லைன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸா வந்திருக்கணும். ஆமாண்டி, அவ உன் கூட தானே சுட்டிட்டு கிடந்தா. ஆனா அவளே பாரு இருக்கிற மூலியை யூஸ் பண்ணி எப்படியாவது பிரைஸ் வாங்கணும்னு எதையோ பண்ணி வந்துட்டா. ஆனா நீ தான் கிடைக்க எப்ப பார்த்தாலும் தின்றது தூங்குறதுன்னு இப்படியே செஞ்சுட்டு இருந்தா உன் மூளை எங்க வேலை செய்ய போகுது? சரி, ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வரலையே, அடுத்து அந்த 2வது பிரைஸ் வந்துருக்கூடாது. அதுக்கும் வழி கிடையாது. எண்ணி மாத்தா கோல போட்டா எண்ணி மாத்தா பிரைஸ் கொடுத்துருப்பான். நம்ம போட்டதுக்கு தானே அங்கே கொடுத்துருப்பான். நீலாம் ஒன்றுத்துக்கு தேர மாட்டேன். வீட்டு வேலைக்கும் தேர மாட்டேன், வெளியே வேலைக்கும் தேர மாட்டேன். போ எங்கன்னா போய் மம்டி எடுத்துமே கலையை வெட்டு. அப்பதான் உனக்கு புத்தி வரும். இங்க பாருங்கத்தே, நான் மட்டும் கோலம் போட்ட மாதிரி நீங்க பேசாதீங்க. நீங்களும் தான் கோலம் போட்டுருந்தீங்க. சரி, எனக்கு தான் போட தெரியல. நீங்களாச்சும் போட்டு பிரைஸ் வாங்கியிருக்க வேண்டியதானே. எப்ப பார்த்தாலும் என்னையே நீங்க குறைச்சு பேசிட்டு கிடைக்கீங்க. போனா போட்டுன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் அது நொட்டு இது நொட்டு இது நொட்டா இது நொட்டான்னு எல்லாத்துக்கும் ஒரு சேடை மாதிரியே கீழே மாதிரியான்னு வச்சு பேசிட்டு கிடைக்கீங்க. ஐயோ, இப்ப நம்ம என்ன பேசி போட்டு இவ இந்த ஆட்டம் ஆடுறா. இவளை இப்படியே விட்டா எதுவுமே சரி வராது. புள்ளிய கூட்டு இவளை 2 கலக்கத்தை போட்டு விடுவோம். இல்லையே மக்கா, இங்க வாட்டா, உன் பொண்டாட்டிய பாரா, என்கிட்ட சண்டைக்கு வாரா. ஏன் முக்கோடு கேள்வி, நீ கூப்பிடு. இன்னைக்கு உன் மோ வரட்டும். இன்னைக்கு 2த்துல 1 தெரிஞ்சாவணும். ஒண்ணு நீ இந்த வீட்டுல இருக்கணும், இல்லைன்னா நான் இந்த வீட்டுல இருக்கணும். ஏண்டி புஸ், என்னாச்சுடி? ஏண்டி இங்க ஒரே சத்தமா கிடக்கு? ஐயோ, வாயா பண்ணி வாயா, தேங்காய் முடி தலையா, எல்லாமே ஒன்னாலதாயா வருது. அத்தனை வாங்கி என் வாய்க்குள்ள தானே இருக்கு. ஏண்டி புஸ், என்னடி ஆச்சு? எதுக்கையும் போட்டு கோவத்துல கிடக்க? யோ, நான் என்ன கோவத்துல கிடக்க? ஓ ஆத்தாக்காரி தான் காலையிலேயே கோலம் போடும்போதே நொய்யின்னு நொச்சரிச்சுட்டே கிடக்கா. இங்க பாரியா, எல்லாமே ஓரளவுக்கு தான். இதே மாதிரி போயிட்டு இருந்தது. ஒண்ணு நான் இருக்கணும் இந்த வீட்டுல, இல்லவோ ஆத்தா இருக்கணும்னு சொல்லிவிட்டேன். ஏமா என்னாச்சுமா? காலையிலே இவ வாயில ஏமா வாய கொடுத்த? எலே மக்கா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. உன் பொண்டாட்டி சொல்றது கேட்டுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு குதிக்காத. ஒரு கோலம் எத்தனை மணிக்கு போறது? காலையங்காட்டி எழுந்து 5 மணிக்கு இருட்டு மேல போறது. ஆனா இப்ப என்ன மணி ஆகுது? 8 மணி ஆகுது. இப்ப கொண்டாந்து போட்டுட்டு கிடக்கா. பின்ன இதை கேட்டா சண்டை. நான் என்னத்தை தான் கேட்கறதோ தெரியல. இந்த வீட்டுல ஒவ்வொன்னும் பேசுறதுக்கு பயந்துட்டு பேசுற மாதிரி இருக்கு. ஏம்டி புஸ், அம்மா இதை கேட்டதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு கிடக்க? வயசானவங்க ஏதோ 1 2 முன்ன பின்னதான் பேசுவாங்க. அதுக்காக நம்ம கோவப்பட்டுட்டு கிடக்க முடியுமா? யோ, உன் ஆத்தாக்காரி பொய் சொல்லி பேசுறா. அடியே தாய் கேள்வி, நீ என்ன சொன்ன? நீ போட்டியில எதுக்கு பிரைஸ் வரலன்னு தானே கேட்ட. இப்ப என்னடானா உன் புள்ள வந்த உடனே அப்படியே தலப்ப மாத்தி பேசுற. பாத்தியடா மக்கா, உன் பொண்டாட்டி என்ன எப்படி வையின்னு வையறான்னு. இதே தாண்டா டெய்லி நடக்குது. என்னத்த சொல்ல, நான் வாங்கின்னு வந்தேன் வரேன் அப்படி. ஆஹா, புஷ்பாக்காவிட்ட ஏதோ பஞ்சாயத்து நடந்திருக்கு போலியே. இப்ப எடுத்து போய் இந்த சமோசாவை வித்தாதான் 4 காசு பார்க்க முடியும். இல்லையே முக்கோட்டு கேள்வி, மாத்தி பேசாதடி சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறமா ஒரே குத்தன நீ வானத்துல போய் சொருவிக்கவ பாத்துட்டேன். ஏடி புஸ், நீ தானடி வயசானவங்கள விட்டு கொடுத்து போகணும். அவங்க கிட்ட போய் வம்புக்குன்னு நின்னா எப்படி சொல்லு? யோ போயா, நீ என்னத்தா இருந்தாலும் உன் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கா பின்ன சப்போர்ட் பண்ண போற? இல்லையே மக்கா, நீ பாத்தியாடா உன் பொண்டாட்டி எப்படி பேசிட்டு போறான்னு. இதே மாரிதான் டெய்லி இதே ஒரு போராட்டமா தான் என் வாழ்க்கை போயிட்டு கிடக்கு. பாத்துக்க எம்மா, இந்த கலகத்துக்கெல்லாம் நீதான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
என்னது நானா? அடடே, அண்ணனுக்கு இப்பயாச்சு புத்தி எட்டுச்சு. ஒரு குடும்பத்துல சண்டை வருதுன்னா இந்த மாமியா கேள்வியால தான் வரும். என் குடும்பத்திலயும் இப்படிதான்னு பார்த்தா இங்க வந்து பார்த்தா அதுக்கு மேல இருக்கு. இல்ல மக்கா, இந்த அம்மாவை பார்த்தா சொல்றேன், நான் என்னடா வம்புக்காரியா? நானே வீணுக்குன்னு போய் சண்டை வாங்கிட்டு கிடக்கேன். ஆமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ரோட்டு மேல போற சண்டையை கூட நீ இது சண்டையை வாங்கிட்டு கிடப்ப. எம்மா தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க 2 பேரும் இதே மாதிரியே பண்ணிட்டு கிடந்தீங்க, நான் எங்கேயாவது போய் ஒரு மடத்துல உட்காந்துக்குன்னு சாமியாரே ஆயிடுவேன் சொல்லிட்டேன். என் முவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? ஆண்டி, வாமா சின்ன பொண்ணு, வா வா. என்ன ஆண்டி உங்க வீட்டுல எதனா சண்டையா? ரோடு முழுக்க ஒரே சத்தமா கேட்டுட்டு கிடக்கு. மருமாவ இருக்கிற வீட்டுல சண்டை கூட இல்லாம இருக்குமா? எப்ப பார்த்தாலும் என்கிட்ட ஏட்டிக்கு போட்டியானே நிக்கா. இதுக்கு நம்ம வீடே தேவலாம் போல. கிழக்குட்டிய உஸ்ஸுன்னா புஸ்ஸுன்னு ஆயிடுவா. ஆண்டி உங்க வீட்டுல என்னதான் ஆச்சு? என்னதான் பிரச்சனை? அதை ஏமா கேக்குற? அது ஒரு பெரிய கதை, சொன்னாலும் உப்புக்கு புரோஜனம் இல்ல. சரி அதை விடு. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? நம்ம கேக்குறோன்னு ஒரு சண்டை கதையை மூச்சு விடலையே. எப்படியா இருந்தாலும் புஷ்பாக்கா கிட்ட சொல்லிடுவன்ற பயம் போல. நீ எப்படியா இருந்தாலும் என் மாமியை கேள்வி தானே ஓடி வந்து சொல்லணும். அன்னைக்கு பாத்துக்கிறேன் உன்னை. ஆமாண்டி, என் மனசுல கிடக்கு உங்ககிட்ட 2 3 வார்த்தையை கொட்டி விடுவேன். நீ அப்படியே கேட்டுக்கிட்டு போய் அவகிட்ட சொல்லி புட்டு எனக்கே ஆப் அடிச்சிருவேன். எம்பளுக்கு ஏன் வம்பு? நம்ம இதுக்கு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரி எனக்கு என்ன, சரி அந்த கதையை விடுங்க. இங்க பாருங்க ஆண்டி, இங்க பாருங்க, சூடான சமோசா, சுவையான சமோசா 2 3 வாங்கி சாப்பிடுறது. என்னது சூடான சமோசா சுவையான சமோசாவா? பாக்கும்போது 2 3 வாங்கி சாப்பிடலாம் தான் தோணுது. இம்புட்டு நேரம் என் மோவன் இங்க தான் நின்னுட்டு கிடந்தான். சண்டையாயி போச்சு. இல்லைன்னா அவனையாவது 2 3 வாங்கி கொடுக்க சொல்லி நான் மாட்டேன் எங்கன்னா உட்காந்து சாப்பிட்டு கிடந்திருப்பேன். ஏமா என்கிட்ட ஒரு பைசா இல்லைனா வேணும்னா ஒரு 2 3 சமோசாவை கொடுத்துட்டு போ. என் மோவன் வந்த உடனே துட்டு வாங்கி உனக்கு கொடுத்து போடுறேன். அட காலையில கடனா? ஆண்டி இப்பதான் நான் சமோசாவை சுட்டு எடுத்துட்டு வரேன். உன்ன போனியே அவள, அதுக்குள்ளே காலினே கடனை கேட்டா எப்படி? அதுக்கு நான் என்னடி பண்றது? என் கையில ஒத்த ரூபா கூட கிடையாது. நான் என்னத்த பண்ண முடியும்? சாப்பிடணும்னு தான் ஆசையா இருக்குது. ஆனா கையில துட்டு ஒண்ணுமே இல்ல. சரி ஒண்ணு வேணாம், நீ எடுத்துட்டு போ. வேற எங்கேயாச்சும் எடுத்துட்டு போய் வி. சரி ஆண்டி, நான் ஒண்ணு கேக்குறேன். மாசம்தான் 1000 ரூபாய் வருது இல்ல? அந்த காசெல்லாம் நீங்க என்னத்தான் பண்றீங்க? 4 பொருளை ஆசைப்படுத்த வாங்கிக்கிங்க, சாப்பிடலாம்ல? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? மாசம் 1000 ரூபாய் வருதுன்னு தான் பேரு. ஆனா அந்த 1000 ரூபாய் வந்துச்சுன்னா 1000 வரி போன மாதிரி அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடுது. என்ன மாயமா மறையுதான்? அதுக்கு என்ன மந்திரமா தெரியும் மாயமா மறையறதுக்கு? மாயமா மறையுதுன்னு சொல்லுது என் மருமகளை தான் சொன்னேன். உடனே நான் பேங்க்ல இருந்து வந்த உடனே எம்மாத்திரத்தை பணம் வாங்கிட்டு வந்தீங்க, எம்மாத்திரத்தை செலவாச்சு, எம்மாத்திரம் வச்சுக்கிறீங்கன்னு ஒரு கணக்கு வழக்கையே போட்டுடுவா. அடி கிழக்குட்டி, ஒத்த ரூபா கொடுக்க மாட்டா. வச்சிருந்தா அவன் வீட்டுக்கு தான் கொடுத்து அனுப்புவா. இப்ப என்னடான்னா நான் தான் அவ பணத்தை பூரா புடிக்கணும்னு சொல்றேன். இருக்கட்டும் இன்னும் என்னென்னலாம் பேசுறாங்கன்னு ஒட்டி கேட்போம். என்ன ஆண்டி சொல்றீங்க? புஷ்பாக்கா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? என்னால நம்பவே முடியலையே. ஆமா சின்ன பொண்ணு, உன்னால எப்படி நம்ப முடியும் சொல்லு? நான் தானே படாத இம்சை பட்டுட்டு கிடக்கேன். நான் வெளியே சொன்னாதான் எல்லாரும் நம்புவாங்க. நான் எங்க வெளியே சொல்லிட்டு கிடக்கேன்? நம்ம வீடு, நம்ம மருமவ, நம்ம புள்ளன்னு நான் நினைச்சுக்கிட்டு போறேன். ஆனா இவங்கெல்லாம் என்ன அப்படி நினைக்காங்களா? அடக்கடவுளே, என்னமா புழுவுது பாரா முக்கோடு. ஏதோ வரண்டி இருடி உனக்கு. ஆண்டி கதையை முழுசா கேளு. இன்னைக்கு என் மோன் வரட்டுன்னு ஒரு சண்டைய வாங்கி வம்புக்குன்னு இழுத்து விட்டுட்டேன். நல்லா வையின்னு வழிஞ்சிட்டான். ஆண்டி அது இல்ல, பின்னாடி. இன்னைக்கு என் மோவங்கிட்ட சொல்லி ஒரு வழி ஆக்கிட்டல்ல. இனிமேரி 2 சாட்டு சாட்டுனாதான் இவாள திருந்துவா. புஷ்பாக்கா நான் இல்லக்கா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன் முக்கோட்டு கேள்வி, எனக்கு ஓ மேல அப்பவே சந்தேகம்தான். என்ன இது ஆடு நம்மள கோத்து விடுதேன்னு நல்லா யோசிச்சு கிடந்தேன். ஆனா இப்பதான் புரியுது. மருமோளே, அது வந்தாவது போயாவது. இனிமேல் நான் சும்மா இருந்தா வேலைக்கே ஆவாது. ஐயோ, இவளுங்க என்ன இப்படி ஆக பண்றாளுங்க? ஆஹா, நம்மளையே மிஞ்சிருவாங்க போலியே. இதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே கூடாதுடா.